தண்ணி பாட்டில் வேணுமா? சரி, நீ கார்ல இருக்கியா? காரை பார்த்துக்கிறியா? காரை யாரும் தொடாம பார்த்துக்கோ. காரை பார்த்துக்கிறியா? அவன் பார்த்துக்கிறானா? காரில் இருக்கியா? கோயிலுக்கு வரியா? ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மயில முருகன் டெம்பிள். இது ஆக்சுவலாக நாங்கள் May 31 விசிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாக் போடவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கவே லாக் பண்ண முடியல. இந்த முருகன் டெம்பிளுக்கு வந்த காரணம் பார்த்திங்கன்னா, என் மச்சானுக்கு அன்றைக்கி பர்த்டே. ஸோ அன்றைக்கி பர்த்டேக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம். கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. நம்ம ஹோட்டல்ல எதுல கேமரா? நம்ம கண்ணு தான்டா கேமரா. ஓஹோ. இது இந்த முருகன் டெம்பிள் திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் அப்படி பாண்டிச்சேரி சைட்லேருந்து வரீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். இப்படி சென்னை சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மலை தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது. ஒரு சின்ன மலை மேலே இருக்கிற ஒரு முருகன் டெம்பிள். கோயிலுக்கு இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால், சூரபத்மன் முருகர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு அவரை மயிலாக மாற்றிட்டார். மயிலாக மாறி இங்கே தவம் இருந்ததுனால சூரபத்மனை மயில் வாகனமாக முருகர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, கீழே வெஹிக்கிளை விட்டுட்டு ஒரு சில படிக்கட்டுகளை ஏறி தான் நம்ம கோயில் மேலே போகிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக மேலே வரைக்குமே வெஹிக்கல்ஸ் அலோடு இல்லை, ரோடும் கிடையாது. ஒரு சின்ன மலை தான், நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது கோயில். நாங்கள் போனதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்தது போல். பட் May 31 அன்றைக்கி கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, சண்டே. இங்கே வைகாசி விசாகத்துக்கு 10 நாள் திருவிழா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் மறுநாள் தான் போனோம். அன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. மதியம் 1 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock தான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் கரெக்டாக மதிய டைமில் போனோம். ஒரு 11-11:30க்கு போனோம். ரொம்பவே காலியாக இருந்தது. ஃப்ரீயாக சாமி பார்த்தோம். உள்ள வள்ளி தேவயானையோட முருகர் ரொம்பவே அழகாக இருக்கார். நீங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னா குழந்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது விசேஷ நாளில் போய் கூட்டத்தில் நெரிசலில் குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் சாமி ஃப்ரீயாக பார்க்க முடியாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நாளில் எதுவும் விசேஷம் இல்லாத நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா சாமியை ஃப்ரீயாக பார்க்கலாம். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சாமியை நின்று பார்த்துட்டு வந்தோம். விசேஷ நாளில் போனீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. உங்களை பிடிச்சி இழுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. கோயில் பிரகாரத்தை சுற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. குட்டிக்கு மட்டும் கிடச்சிது, இங்கே யாருக்கும் கிடைக்கல. அவனுக்கு மட்டும்தான் அந்த லக் இருந்தது. வீட்டிலலாம் புளியோதரை செஞ்சால் தொட்டு கூட பார்க்க மாட்டான், சாப்பிட மாட்டான். காரம் சொல்லிடுவான். அங்கே கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம முக்கி குட்டி பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். என்ன சாப்பிட்றீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன். இல்லை, பர்த்டே vlog, மாமா பர்த்டே vlog. இங்க பாருங்க, குட்டியோட மாமாக்கு பர்த்டேன்னு கோயில்ல பெரிய மாலை கொடுத்தாங்க. மாலையை காட்டுங்க. மாலையை போடுங்க. கால மரியாதையோட கவனிச்சாங்க. Only for 20 rupees. இந்த கோயில் எவ்வளோ பரவாயில்லைங்க. ஜஸ்ட்டு 20 ரூபா தான் கொடுத்தோம். ஐயரை அர்ச்சனை பண்ணி மாலை மரியாதைலாம் பண்ணி அனுப்பி விட்டார் பர்த்டேன்னு சொன்னதுக்காக. அவர் அந்த காசு எதிர்பார்க்கல, பட் பண்ணார். காட்டுங்க. பட்டு பாப்பாக்கும் பர்த்டே வருது இன்னும் 2 daysல. பிறந்த நாள் வருது. ஓகே கைஸ், நம்ம இன்னொரு vlogல சந்திக்கும் வரை until then bye from AS Vlogs.